தென்னிலங்கையில் பயங்கரம் துப்பாக்கி சூட்டில் ஒருவர் பலி. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பம். நாடளாவிய ரீதியில் பல தொடருந்து சேவைகள் ரத்து. இலங்கைக்கான அமெரிக்காவின் செய்தி வெளியிடப்பட்ட அறிவிப்பு. கல்கிசை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட படோவிட பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த குறித்த நபர் சிகிச்சைக்காக களுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் 30 வயதான படோவிட பிரதேசத்தில் வசித்து வந்தவர் என தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு T56 துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. மேலும் சந்தேக நபர்கள் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. 119 அவசர இலக்கத்திற்கு கிடைத்த தகவலினூடாக இந்த சம்பவம் தொடர்பில் கல்கிசை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இலங்கையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நாடாளுமன்ற தேர்தல் இன்று வியாழக்கிழமை நடைபெறுகின்றது. மக்கள் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை தமது வாக்குகளை செலுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு 1,71,40,354 பேர் தகுதி பெற்றுள்ளனர். இவர்கள் வாக்களிக்க வசதியான நாடு முழுவதும் 13,421 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்றைய தினம் வாக்களிப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் நிறைவடைந்துவிட்டன என்று தேர்தல்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. வாக்களிக்க செல்லும் போது வாக்காளர் அட்டையை கொண்டு செல்ல வேண்டும். வாக்காளர் அட்டை கிடைக்காதவர்கள் இன்றைய தினமும் தமது உபதபால் நிலையத்தில் வாக்காளர் அட்டைகளை பெற முடியும். வாக்களிப்பதற்கு வாக்காளர் அட்டை அவசியமில்லை. எனினும் வாக்காளர் அட்டையை கொண்டு செல்வது வாக்களிப்பதற்கு இலகுவாக அமையும். இதே நேரம் வாக்காளர்கள் தமது ஆளடையாளத்தை உறுதிப்படுத்த தேசிய அடையாள அட்டை அல்லது செல்லுபடியான கடவுச்சீட்டு அல்லது சாரதி அனுமதி பத்திரம் அல்லது ஆட்பதிவு திணைக்களத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகளை கொண்டு செல்லுதல் கட்டாயமானது. தேர்தலுக்காக போலீசார் முப்படையினர், விசேட அதிரடிப்படையினர் என 90,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 225 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்திற்கு 196 உறுப்பினர்கள் தேர்தல் மூலம் நேரடியாக தெரிவு செய்யப்படுவர். இதற்காக இன்றைய தேர்தலில் அரசியல் கட்சிகளின் சார்பில் 5,464 வேட்பாளர்களும், சுயேட்சை குழுக்களின் சார்பில் 3,357 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். சாரதிகள் மற்றும் உதவியாளர்கள் இல்லாத காரணத்தினால் குறைந்தது 10 தொடருந்து சேவைகள் இன்று ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை இலங்கை தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் கூறியுள்ளது. அத்துடன் சாரதிகள் இல்லாத காரணத்தினால் மேலும் 22 தொடருந்து சேவைகள் இயங்க வாய்ப்பில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெற்றிடங்களை நிவர்த்தி செய்வதற்கு தேவையான அளவிலான சாரதிகள் நியமிக்கப்படாவிடில் நிலைமை தொடரலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலைமையானது பயணிகளுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் எனவும் பயணங்களை அவதானமாக திட்டமிடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் இன்றைய தினம் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ஆரம்பமாகியுள்ளது. அதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு நேற்று அறிவித்திருந்தது. நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் முதலாவது உத்தியோகபூர்வ முடிவுகள் இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு 10 மணியின் பின்னர் தபால் மூலம் வாக்கு முடிவுகள் வெளியிட எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதேவேளை பிரதான வாக்களிப்பின் முதலாவது உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் நள்ளிரவின் பின்னர் வெளியிடப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2018ஆம் ஆண்டு ஆனி மாதம் தமது சொந்த மகளான 10 வயது சிறுமியை தகாத முறைக்குட்படுத்திய எதிரியான தந்தைக்கு 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து நேற்று நீதிபதி இளஞ்செழியன் தீர்ப்பளித்துள்ளார். குறித்த மகளை சத்தம் போட விடாது தடுக்கும் முகமாக வன்மையான முறையில் தனது தந்தை குற்றம் புரிந்ததாக நீதிமன்றில் அழுத வண்ணம் சிறுமி சாட்சியம் அளித்துள்ளார். திடீரென தான் எழுந்தபோது மகளையும் தனது கணவரையும் காணவில்லை எனவும் மது போதையில் மகளை தகாத முறைக்கு கணவன் ஈடுபடுத்தியதை
தான் கண்டதாகவும் உடனடியாக போலீசாருக்கு தொலைபேசி மூலம் அழைத்ததை அடுத்து போலீசார் அதிகாலையில் வீட்டில் வைத்து கைது செய்ததாக சிறுமியின் தாயும் எதிரியின் மனைவியுமான குறித்த பெண் நீதிமன்றில் சாட்சியளித்துள்ளார். இந்த நிலையில் நீதிபதி இளஞ்செழியன் 10 வயது நிரம்பிய சொந்த மகள் மீது தந்தை மேற்கொண்ட இந்த சம்பவத்தை அடுத்து குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்குவதே பொருத்தம் என தெரிவித்து 10 ஆண்டுகள் கடூழிய சிறையும் 2 லட்சம் ரூபாய் நட்ட ஈடும் வழங்கி தீர்ப்பளித்துள்ளார். மேலும் நட்ட ஈடை செலுத்த தவறும் பட்சத்தில் 2 ஆண்டு கடூழிய சிறை மற்றும் 10,000 தண்டப்பணம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். அரசு சட்டத்தரணி அனுசாங்கன் சட்டமா அதிபர் சார்பில் வழக்கை நடாத்தி நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் வழக்கை எண்பித்துள்ளார் என நீதிபதி இளஞ்செழியன் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் தங்கியிருந்த உத்தியோகபூர்வ இல்லங்களின் பாதுகாப்பிற்காக ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 30 உத்தியோகபூர்வ இல்லங்களுக்காக 50க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் ரசிககுமார் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ இல்லங்களை மீண்டும் தகுதியானவர்களிடம் ஒப்படைக்கும் வரை இந்த பாதுகாப்பு திட்டம் நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தனவிற்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தினை அவரது சட்டத்தரணி நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிடக் கோரிய மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில் நிலந்த ஜெயவர்தன சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சந்தக ஜெயசுந்தர நீதிமன்றில் இதனை அறிவித்துள்ளார். அதன்போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி இந்த மனுவில் உள்ள விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கு திகதியொன்றை வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். இதேவேளை நிலந்த ஜெயவர்தன சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி உயர்நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் பிரகாரம் தமது சேவை பெறுநருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. அருகம்குடா சுற்றுலா பகுதிக்கு விதிக்கப்பட்டிருந்த பயண தடை நீக்கப்பட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. இலங்கையில் அருகம்குடா பகுதியில் தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அதன்போது இஸ்ரேலியர்கள் குறிவைக்கப்படலாம் என்றும் உளவுத்துறை அறிக்கைகளின் அடிப்படையில் அக்டோபர் 23 அன்று அமெரிக்க தூதரகம் பயண கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. எவ்வாறாயினும் தற்போது கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதால் இலங்கைக்கான பயண ஆலோசனைகளை புதுப்பிக்க உள்ளதாக அமெரிக்க தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. அருகம்பை மற்றும் பொத்துவில் பிரதேசங்களில் இஸ்ரேலியர்கள் அதிகம் சுற்றித் திரிவதாகவும் அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படலாம் எனவும் தமக்கு தகவல் கிடைத்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ 23ஆம் திகதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடாத்தப்பட்டு வருவதாகவும் அண்மையில் அரசாங்கம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.